ஆனால் இவங்க யாருக்குமே இனிமேல் பஞ்சாயத்துக்குன்னு போக மாட்டாங்க, கடன் கேட்டால் ரூபா கொடுக்க மாட்டாங்க, கையெழுத்து போடுன்னா போட மாட்டாங்க. அதெல்லாம் ஏற்கனவே அனுபவம் வந்தது. இருந்தாலும் அந்த ராகுங்கிறது வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை நீங்க சொல்லும்போது மகர ராசி நேயர்கள் வந்து கடந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் ஆகாதவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு அந்த பழைய கதையே தேவையில்லை. அந்த மனசுல வச்சிங்க, அனுபவத்தை வச்சிங்க. இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். சொல்லுமா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. சார், வருகின்ற மார்ச் மாதம் நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? 2025 சனிப்பெயர்ச்சி. அது ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்காங்க மக்கள் எல்லாம்? சனிப்பெயர்ச்சிக்கு மாத்திரம் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ 2.5 நாளைக்கு ஒரு முறை சந்திரன் மாறுறாரு, அதை பற்றி கவலையும் இல்லை. 45 நாளைக்கு ஒரு முறை செவ்வாய் மாறுறாங்க, அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குரு. ஆனால் இது என்னென்னா ஆயுள் காரகம். அது மட்டும் இல்லை, அனுபவத்தை கொடுத்துருவான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவான், மன நிம்மதியை கொடுத்துருவான். ஆனாலும் கெடுத்துருவானோன்னு ஒரு பயம். அதுக்காக தான் முடவன் ரொம்ப நிதானமாக ஒரு வீட்டில் இருந்து போய் 2.5 வருஷம் கடந்து போகிறது. சார் 1 வருஷம் இருந்தால் ஓடி போயிடும் சார், 2.5 வருஷம் சார் நான் என்ன பண்ணுவேன்? தொழிலையும் கெடுத்து, வருமானத்தையும் கெடுத்து, ஆரோக்கியத்தை கெடுத்துட்டானா? இந்த மனோ பயம். அதனால தான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனிலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் பலன் சொல்லுவாங்க. ஆனால் இவர் மட்டும் ராசிக்கு முன்னாடி 2.5 வருஷம், ராசியில் 2.5 வருஷம், ராசிக்கு பின்னாடி 2.5 வருஷம், 7.5 வருஷம் பலன்களை கொடுக்கக்கூடியது. இன்னொரு ரகசியம் எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு மனிதன் ஒரு 60 வருஷம் வாழறான்னு வச்சுங்க, அதில் 30 வருஷம் சனீஸ்வரருடைய தாக்கம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 19 வருஷம் சனி மகாதிசை, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அந்த பேர் வகை வகையாக சொல்லுவாங்க. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்களேன். 30 வருஷம். அதுக்காக தான் 30 வருஷம் வாழ்ந்தவன்ல 30 வருஷம் கெட்டவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு நமக்கு 5 கிரகங்கள் மீன ராசியில் இருக்கும்போது சனி மாறுகிறார். அப்போ நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுவும் குரோதி வருஷம், விஸ்வாவசு அப்படிங்கிற தமிழ் வருடம் மாறுற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இயற்கை அழிவுகள் இருக்கும், போர் பதட்டம் இருக்கும். அதே மாதிரி மழையினாலும் வறட்சியினாலும் பிரச்சனைகள் இருக்கும். அதுலேயும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 எலெக்ஷன், 25 கூட்டணிகள் பிரச்சனை, புதிய முகங்கள், எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக மொத்தம் இந்த வருஷம் எல்லோருமே இடமாற்றங்கள் ஏற்படும், கூட்டணி காட்சிகள் மாறும், நம்பிக்கை துரோகங்கள் வரும். இது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக இருக்கும். 30 வருடங்களுக்கு பிறகு சனீஸ்வரர் குருவோட வீட்டுக்கு போகிறார். அந்த குருவோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவர் சனிப்பெயர்ச்சி ஆகும்போது ராகுவோடு கூட இருக்கார். ஆகவே இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவனமாக இருந்தால் வெற்றி கொள்ளலாம். ஒன்றே அவங்க கடைசியில் சொல்கிறேன், யார் எப்படி இருந்தால் நமக்கு என்னங்க கவலை இல்லை? என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் அவர் நன்மை தருவாரா, வெற்றி தருவாரா, அப்படி பிரச்சனை கொடுப்பாருனா என்ன தானங்கள், என்ன தர்மங்கள் செஞ்சு என் மூதாதையர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, நாமளும் அந்த கோவிலுக்கு போவோம், நாமும் தானம் செய்வோம், தர்மம் செய்வோம். மகர ராசி, மகர ராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி? ஒரே ஜாலி தான். 7.5 சனி முடிஞ்சு போச்சு. மேலே இருந்து கீழே இருந்து அப்படியே கொஞ்சம் அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன காரணம்னா மழை விட்டது, தூவானம் இல்லை. 7.5 சனி முடிஞ்சு போச்சு, உண்மைதான். வருமானங்கள் கூடும், நல்ல வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் உயர்வு வரும், ப்ரமோஷன் வரும், புதிய தொழில் அமையும், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனை போகும், கணவன் மனைவி உறவு மேம்படும், திருமண வாழ்க்கை வரும், கல்யாணம் பண்ணுவீங்க, குழந்தை பெற்றுவீங்க, வீடு வாங்க, எல்லாம் கரெக்ட் சார். ஆனால் ஒரே ஒரு இக்கு சார்,
ஆய வச்சு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சார். நாங்கள் 7.5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் எதாவது நல்லதே நடக்கும் சார். ஆனால் அந்த 2ஆம் வீட்டுக்கு ராகு வரார். 7.5 வருஷம் ராகு சனி நடந்தது இல்லையா, அந்த அனுபவத்தை மனசில் வச்சிங்க. ஆனால் இவங்க யாருக்குமே இனிமேல் பஞ்சாயத்துக்குன்னு போக மாட்டாங்க. கடன் கேட்டால் ரூபா கொடுக்க மாட்டாங்க. கையெழுத்து போடுனா போட மாட்டாங்க. அதெல்லாம் ஏற்கனவே அனுபவம் வந்தது. இருந்தாலும் அந்த ராகுங்கிறது பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர். மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவியிடம் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, குழந்தைகளிடம் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, பிஸ்னஸில் ஆஃபீஸில் பஞ்சாயத்து பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பார்த்தீங்கன்னா அற்புதமான காலம். வீடு மனை அமையக்கூடிய காலம் ஆயுது. கண்டிப்பாக அமையும். கடன் வாங்கலாம், வருமானங்கள் கூட போகுது, பிரமாதமாக பண்ணலாம். ஆனால் ஒரு முறைக்கு 2 முறை அந்த டாக்குமெண்ட்டை படித்து கையெழுத்து போடுங்க. நான் அட்வொகேட் சொன்னார், அதை சொன்னார், இதை சொன்னாருன்னு பண்ணாதீங்க. வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதனால் வருமானங்கள்னால கடன் தீரும், ஸ்திர சொத்துக்கள் சேரும். குழந்தை பாக்கியம் பற்றி சொல்லுங்க சார். நிச்சயமாக உண்டு. அற்புதமான வாழ்க்கை. நல்ல குழந்தைகள் பிறக்கும். ஆண் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தை சந்ததிகள் பிறக்கும். திருமண வாழ்க்கை அமையும். நல்லா இருக்கும், அருமையாக இருக்குது. திருமண வாழ்க்கை நீங்கள் சொல்லும்போது மகர ராசி நேயர்கள் வந்து கடந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் ஆகாதவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்குது. அன்னி போச்சு, அன்னி போயிடுது, எல்லாம் போச்சு. அதனால் இவங்களுக்கு அந்த பழைய கதையே தேவையில்லை. அந்த மனசில் வச்சிங்க, அனுபவத்தை வச்சிங்க, இனிமேல் உங்களுக்கு கஷ்டங்கள் வராது, நல்லாயிருக்கும். ரொம்ப அழகா தெளிவா மகர ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. வீடு மனை யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தாராளமா கடன் வாங்கலாம், கடனை அடைக்கக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு அழகான பதிவா கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சாரை நீங்க நேர்ல சந்திக்கணும், பெயரியல் ரீதியான விஷயங்களுக்கு சந்திக்கணும், எண் கணிதம் பார்க்கணும், வாஸ்து ரீதியான கோளாறு இருக்கு அது விஷயமா நீங்க சாரை பார்க்கணும் அப்படின்னாலும், ஜாதகம் ஜோதிடம் ரீதியா சாரை பார்க்கணும்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நுங்கம்பாக்கத்துல சாரை நீங்க சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.